வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு எஸ்.ஆர். ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 தினங்களாக கரன்சி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது சார்? அதாவது இந்த ரூபா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது டாலர் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சொல்லலாம். நேத்தி டாலர் ஐநார் 62.44 க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முந்தைய 62.72. ஸோ ஒரு 28 பைசே ரூபிக்கு கெயின், டாலருக்கு ஸ்லைட். யூரோ ஐநாரை பொறுத்த வரைக்கும் 84.84 நேத்தி க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முதல் தினம் பார்த்து 85.08 என்ற லெவலில் இருந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 பைசே கிட்டத்தட்ட ரூபாய்க்கு கெயின் இருந்தது, யூரோக்கு ஸ்லைட் இருந்தது. ஜிபிபி ஐநாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 79 பைசேக்கு வேலை ஜிபிபியில ஸ்லைட் இருந்தது. 102.13 இந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஐநாரும் 60.95, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 13 பைசே ஸ்லைட் ஆயிருக்கு. இது நம்ம பார்க்கச்சே என்ன தெரியுதுன்னா ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது. எல்லா கரன்சிக்கு அகைன்ஸ்டும் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா ஜிபிபிக்கு அகைன்ஸ்டா அதிகமாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். சார், திஸ் வீக் முக்கியமான டேட்டா சொன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? என்னென்ன நடந்தது? பல இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்திருக்கு. பர்டிகுலர்லி செகண்ட் குவார்டருக்கான கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது தவிர இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆயில் விண்டோ, எஃப்எக்ஸ் ஸ்வாப் விண்டோ பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கடந்த ஒரு 2-3 நாட்களாவே பார்த்தோம்னா யூஎஸ் டேட்டா வந்திருக்கு. மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்தது, நான் மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்தது. யூரோப்லயும் மேனுஃபேக்சரிங் டேட்டா, யூகேல மேனுஃபேக்சரிங் டேட்டா. அப்புறம் யூஎஸ்ல 2 விதமான எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வரும். ஒன்னு பிரைவேட் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஏடிபி ரிப்போர்ட் சொல்லுவாங்க, அது வந்தது. இப்போ வர வேண்டிய டேட்டாவும் சேர்ந்து ஃப்ரைடே இன்னைக்கு வர வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருக்கு. இந்த வீக்ல இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் இது வரைக்கும் நடந்த இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள் சொல்லலாம். அதுல நம்ம பார்த்தோம்னா பர்டிகுலர்லி ட்ரேட் டெபிசிட் பத்தி மேற்கொண்டு நம்ம பேசுவோம். இதுல யூஎஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி எல்லா டேட்டாவுமே ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. நான் மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் குறைச்சலாக இருந்திருக்கிறது. ஏடிபி எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் சொன்னமே அது என்ன காட்டுறதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் குரோத் யூஎஸ் அந்த பிக்கப் ஆயிருக்குன்ற மாதிரி தான் காட்டுறது. அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட்டா நாளைக்கு வருமானால் டாலர் ஸ்ட்ரென்த் திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகலாம்னு தெரியுது. யூரோப், யூகேல வந்திருக்க மேனுஃபேக்சரிங் டேட்டா ரெக்கவரி இஸ் இன் பிளேஸ் என்பதுதான் ஊர்ஜிதப்படுத்துறது. சார், Thursday and Friday, அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டா சொன்ன என்ன விஷயங்கள் இருக்கு நடக்க போகுது? இம்பார்ட்டன்ட் டேட்டானா முக்காசி இன்னைக்கு எல்லாமே யூஎஸ் சென்டர்ட் எக்கனாமிக் டேட்டாவா தான் இருக்கு. யூஎஸ்ல பார்த்தோம்னா இன்னைக்கு வர வேண்டியது போன தடவை கொடுக்கப்பட்ட ஜிடிபி திரும்பி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் குவார்டர் ஜிடிபி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது தவிர ஃபேக்டரி ஆர்டர்ஸ் வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வர வேண்டியது இருக்கு. அப்புறம் பர்சனல் ஸ்பெண்டிங், கன்சம்ஷன்லாம் எப்படி இருக்குன்ற இண்டிகேட்டர்ஸ். நாளைக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் டேட்டா நான் ஃபார்ம் பேரோல்ஸ் சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. இதெல்லாம் யூஎஸ் சென்டர்ட் எக்கனாமிக் டேட்டாவா இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா இதுல யூரோப்ல இசிபி அண்ட் பிஓஇ மீட்டிங்ஸ் இருக்கு. மிக முக்கியமான நிகழ்வுகள் இதுவும். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் மீட்டிங் என்ன அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி என்ன சொல்ல போறாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க, என்ன ஃபார்வர்ட் கைடன்ஸ் கொடுக்க போறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் இன்னைக்கு டிசிஷன் இருக்கு. பட் அது நான் ஈவெண்டாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்த்தோம்னா ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க் மீட்டிங், அதாவது இசிபி அண்ட் பிஓஇ, யூஎஸ்ல வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல்ஸ், இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் டேட்டா. சார், இந்த யூஎஸ் நடக்கக்கூடிய டேட்டாஸ்னால இப்ப ஏதாவது கரன்சில மூவ்மெண்ட் சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆகும். ஏன்னா யூஎஸ்ல ஸ்ட்ராங் டேட்டா வந்ததுன்னா கண்டிப்பாக டாலர் வேல்யூ வரும். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாவே பேசிட்டு இருக்கோம், இந்த ஃபெட்ல இருக்கக்கூடிய QE டேப்பரிங் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ மார்ச் மாசம் குறைப்பார்கள் என்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் இந்த மாசம் இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தால் அந்த மார்ச் மாசத்துக்கு பதிலாக ஜனவரியிலே குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதோட ஃபர்தரா டேட்டா வர வர என்ன காட்டும்னா $10 பில்லியன் தான் டேப்பர் ஆஃப் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போய் 15-20 என்று ஃபாஸ்டரா டேப்பர் ஆக செய்யலாம் என்ற ஒரு கருத்தும் வரலாம். அப்படி இருந்ததா அது நார்மலா டாலர் ஸ்ட்ரென்த்துக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஜெனரலாவே எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் அஃபெக்ட் ஆகும். இப்போ ரீசெண்டா அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்தியன் ட்ரேட் டெபிசிட் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். அதாவது செகண்ட் குவார்டர் ட்ரேட் டெபிசிட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆர்பிஐ இந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரொம்ப கணிசமாக குறைந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு $5 பில்லியன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் என்று காட்டப்பட்டிருக்கிறது.
அதே மாதிரி ட்ரேட் டெபிசிட் கிட்டத்தட்ட ஒரு $33 பில்லியன் தான் இருக்கு. அதாவது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து செகண்ட் குவார்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து 13% மேல க்ரோ ஆயிருக்கு. டேட்டா வந்து கிட்டத்தட்ட $81 பில்லியன் இஸ் அவர் எக்ஸ்போர்ட் இந்த லாஸ்ட் 3 மந்த், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கால டேட்டால. அதே மாதிரி இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $114 பில்லியன். பட் $114 பில்லியன் அதிகமாக இருந்தாலும் growth பார்த்தா ஒரு 4.8% டி growth சொல்லலாம். 4.8% குறைந்திருக்கிறது. அதனால வந்து இந்த டெபிசிட் பார்த்தா கிட்டத்தட்ட ட்ரேட் டெபிசிட் பார்த்தா ஒரு $33 பில்லியன் ட்ரேட் டெபிசிட். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து $5 பில்லியன் தான். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எப்படி சிக்னிபிகண்டா எப்படி குறைஞ்சிருக்குன்னா, இதே பீரியட் லாஸ்ட் இயர், அதாவது 2012 இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் $21 பில்லியன் டாலராக இருந்தது. இப்போது $5 பில்லியன் டாலராக தான் இருந்திருக்கிறது. ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எல்லாம் கிட்டத்தட்ட வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் as percentage ஆஃப் ஜிடிபி கிட்டத்தட்ட 5%, 4.9% இருந்தது. அது பார்த்தோம்னா 1.2% இருந்தது. நார்மல் ஸ்டேபிள் பேராமீட்டர் ஒரு 2.5%, 2.5% ஆஃப் ஜிடிபி ஏசி டாலரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது கன்சிடரபிளா குறைந்ததற்கான காரணம் என்னன்னா தங்கத்தின் இறக்குமதி. அதாவது வந்து கோல்டு இம்போர்ட்ஸ் லிட்டரலி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப் ஆன லெவல்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து மாசம் ஒரு $5 பில்லியன் இம்போர்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு பர்டிகுலர் குவார்டர்ல பார்த்தா ஒரு $15 பில்லியன் இம்போர்ட் ஆயிருக்கணும். பட் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா ஒரு $2-3 பில்லியன் தான் காட்டப்பட்டிருக்கிறது, அது வந்திருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா இந்தியன் ட்ரேட் டெபிசிட் பத்தி மேலும் விரிவா பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார். பேசலாம் மணிகண்டன் சார். வணக்கம். வணக்கம். நேற்று நம்ம ஊர்ல கரன்சி பாத்தீங்கன்னா 62-40 வரைக்கும் ஸ்ட்ரென்த் ஆச்சு சார். அப்புறம் ஆஃப்டர் 5 o'clock ஃபாரெக்ஸ் பாத்தீங்கன்னா $61.80, $61.90 வரைக்கும் போயிடுச்சு. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் யுஎஸ்டி எந்த இடத்துல போயிருக்குன்றீங்க? 61.80, 61.90. எங்க எந்த இடத்துல? யுஎஸ்டி ஐஎன்ஆர் ஃபாரெக்ஸ். இல்ல நீங்க கேக்குறது வந்து இந்தியன் பிளாட்ஃபார்ம்ல கேக்குறீங்களா இல்ல அவுட் சைட் பிளாட்ஃபார்ம் சொல்றீங்களா? அவுட் சைட் பிளாட்ஃபார்ம். சரி, ஓகே. அப்போ இதுக்கு வந்து இந்த 5 மாநிலங்களோட எலெக்ஷன்னால இப்படி இதாகுதுங்களா? இன்னும் இந்த மாநிலத்தோட ரிசல்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும்னா கொஞ்சம். ஓகே, அதாவது நம்ம என்னன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்டிஎஃப் மார்க்கெட் இருக்கு, நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது டாலர் ருப்பி வந்து மற்ற கண்ட்ரியில கூட நான் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் ஆகுது. ஸோ 5 மணிக்கு அப்புறம் வர ஈவெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சம் மூவ்மெண்ட் நார்மலா இருந்திருக்கு. ஒன்னு வந்து யூஎஸ் டேட்டா, மற்ற கரன்சிஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு அதுக்கான பிரதிபலிப்பு ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம்னா இப்ப ஜெனரலாவே வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாவே ருப்பி அப்ரிஷியேட் ஆனதுக்கு காரணம் அதை பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். அந்த ட்ரேட் டெபிசிட் பத்தி பேசியிருந்தோம். அப்பதான் உங்களுக்கு கேள்வி வந்தது. ஸோ அந்த ட்ரேட் டெபிசிட் வந்து கன்சிடரபிளா குறைந்திருக்கிறது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைந்திருக்கிறது. அதனால வந்து அந்த அளவு நம்மளுக்கு வந்து ஃபண்டிங் இப்போது தேவையில்லை என்ற ஒரு காரணம் இருக்கிறது. ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் டேட்டா வந்தோ இல்ல பாசிட்டிவ் இன்ஃப்ளோஸ் வந்தாலோ ருப்பி அப்ரிஷியேட் ஆனதற்காக ஒரு காரணமாக அமைகிறது. இப்போ பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் 2-3 டேஸா பார்த்தா இம்பார்ட்டன்டா வந்து ஐபிஓ வந்து இந்த எஃபிஓன்னு சொல்லுவோம், பவர் கிரிட். இந்த பவர் கிரிட் கார்பரேஷனுக்கு கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் வந்து இன்ஃப்ளோ வந்திருக்கு. அதே மாதிரி சம் பிரைவேட் கம்பெனிஸான இன்ஃப்ளோஸும் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ளோஸ்ல டைரக்டா மார்க்கெட்டுக்கு வந்ததுனால டாலர் விற்கப்பட்டது, டாலர் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுனால அதனால ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சு. அதுவே நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 60-44 ஃபியூச்சர்ல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த யூஎஸ் ஈவெண்ட்ஸும் அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி ஒரு 5 மாநிலத்துக்கான ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அமைந்திருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த் குமார். வணக்கங்க. சொல்லுங்க அரவிந்த் குமார், கரன்சி ட்ரேடிங் குறித்து உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம், எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த அதாவது ஃபாரின் பேஸ்ட் கம்பெனில வந்து வருதுங்க. யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டின்னு சொல்லி இந்த 3க்கு நான் வந்து ஒரு கம்பெனில ட்ரைனிங் எடுத்தேங்க. யூகே பேஸ்ட் கம்பெனில அல்பாரின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்தேங்க. இப்போ வந்து நான் லைவ்ல அது பண்ணணும்னு நினைக்கும் போது இந்தியால வந்து அதுக்கு அப்ரூவல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பேங்க் வயர் டிரான்ஸ்பர் மூலமா டிரான்ஸ்பர் பண்ணணும்ன்றாங்க. அது வந்து நிறைய பேங்க்ல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. இது வந்து உண்மையில இந்தியால நடைமுறை உண்டா இது செய்யக்கூடாதா அப்படின்னு தகவல் கேட்கிறேங்க. ஓகே, அதாவது வந்து இது வந்து இட் இஸ் நாட் பர்மிட்டட் சார். அதாவது வந்து ஆர்பிஐ ரெகுலேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங்க்கு எந்த விதமான எதுவும் பர்மிஷனும் கிடையாது. ஸோ இது வந்து லீவரேஜ் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்றதுக்கும் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒன்லி திங் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அந்த லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ல முன்னால
இப்போ அலோவ் பண்றாங்க. அது இண்டிவிஜுவல் ஷேர் டெலிவரி பேஸ் இருக்கிறதுக்கு ஒண்டி தான் பர்மிட்டடே தவிர ஃபியூச்சர்ஸ்கோ இல்லாட்டி ஃபாரெக்ஸ்கோ அது வந்து பர்மிஷன் கிடையாது. அதனால வயர் டிரான்ஸ்ஃபர் லீகலா பண்ண முடியாது. பேங்க் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, பண்ணணும். இதுதான் பொசிஷன். அதனால நீங்க வந்து யூரோ டாலர்லயோ ஜிபிபி டாலர்லயோ பண்ண முடியாது. பட் மத்த நீங்க வந்து இப்போ நம்மளோட பிளாட்ஃபார்ம் NSE, MCX, XX 2 பிளாட்ஃபார்ம்லயும் வந்து இந்த USD, யூரோனா, ஜிபிபி எல்லாம் ட்ரேட் ஆகுது. தாராளமா நீங்க அந்த இடத்துல நீங்க கத்துந்த ட்ரைனிங்க இதுக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்தியன் ட்ரேட் டெபிசிட் பத்தி விரிவா சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி மேலும் சொல்லுங்க சார். அதான் அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கன்சிடரபிளா குறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி டு பேர், அதாவது ஃபண்ட்ஸ் வராட்டி கூட இப்போ யூஎஸ் டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தா கூட எபிலிட்டி டு பேர் இருப்பதனால் வந்திருக்கக்கூடியது. பட் கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி $5 பில்லியன் வந்து கூடவே இப்போ $1 பில்லியன் தான் பர் மந்த் வருது. ஸோ இந்த $4 பில்லியன் வந்து பர் மந்த் சேவ் ஆகிறதுனால கன்சிடரபிளா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீடிக்குமானால் அது வந்து ரூபாய்க்கு சாதகமாக அமையும். ஸோ அதை தான் பிரதிபலிக்கிறது இப்போ இருக்கக்கூடிய ரூபி ட்ரெண்ட். இப்போ மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல் சார். அப்துல் சார் பேசுறேன் சார். சொல்லுங்க அப்துல், பேசலாம் சார். கோல்டு பத்தி கேட்கணும். இப்ப வந்து கோல்டு வந்து சார் பின்னாடி வந்து நல்லா ஏறுமா சார், இல்ல இந்த யூஎஸ் டேட்டா வரதுனால இந்த எலெக்ஷன்னால பின்னாடி ஏறுமா? அதே மாதிரி நிப்டி வந்து நேற்று நைட்டே கட் பண்ணி கொடுத்தது வந்து இன்னைக்கு பிளஸ்ல தான் இருக்குது மார்க்கெட்டு. நீயும் கரெக்டா இப்போ பொசிஷன் வரல, கருத்து கல்வி தான் கொடுத்துருக்காங்க. நீ ரிசல்ட் 8ஆம் தேதிக்கு பின்னால மறுபடியும் நிறைய மார்க்கெட் 7,000 நிப்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது, கோல்டு வந்து கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால அதே விஷயமா நீங்க ரெண்டையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் சார். ஓகே, அதாவது நீங்க ஒப்பீனியன், ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் ஜெனரல் ஒப்பீனியன் இப்போ இதுக்கு வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்தியாவில் நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ் கொஞ்சம் குறைந்து கொண்டிருப்பதாக ஒரு ஃபீலிங் வருது. அதாவது இப்போ வந்திருக்க ரீசெண்ட் எக்கனாமிக் டேட்டானா பாட்டமிங் அவுட் மாதிரி தெரியறது. ஸோ வரும் வருடம் வந்து அதாவது 2014, 2015 அந்த இயர்லாம் வந்து பாசிட்டிவாக அமையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் சென்ட்ரல்ல வந்து 2014 அமையுமானால் கண்டிப்பாக அந்த நிப்டி 7,000 அருகே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான வேல்யூவேஷன் சப்போர்ட்டிவாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து இறங்குமுகமாக தான் இருக்கிறது. டாலர் கோல்டு வந்து இறங்குமுகமாக இருக்கிறது. ருபி கோல்டும் கொஞ்சம் வந்து கன்சாலிடேட் ஆகி நிற்கிறது. ஸோ இன்டர்நேஷனலா பார்த்தோம்னா கோல்டு வந்து இப்போ இருக்க அந்த 1240 லெவல்ஸ் ட்ரேட் ஆகுது. வந்து எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த 1180 1100 கீழே போகாது. போனால் ப்ரொடியூசர் இதுவே ப்ரொடக்ஷனே கட் பண்ணுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நல்ல 1100 கீழே போகாதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பட் திரும்பி கோல்டு புல்லிஷ் ஆகணும்னா ஒரு $1440 மேல போக ஆரம்பித்தால்தான் மல்டி இயர் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அதனால் வாங்குவதென்றால் டாலர் கோல்டு 1100 அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாங்கலாம். இந்த நடுவில் இருக்கிறது வந்து உடனே ரிட்டர்ன் கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. சார், இந்த RBI ஆயில் அண்ட் ஃபாரெக்ஸ் ஸ்வாப் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது இப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயில் கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்ல டைரக்டா அவங்களோட இம்போர்ட் பேமெண்ட் வாங்கவில்லை. டைரக்டா வந்து RBI தான் சப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மாதம் முதலில் திங்கட்கிழமை வந்து RBI என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா திரும்பி ஆயில் கம்பெனிஸ் வந்து டைரக்டா மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் என்று. அதனால வந்து அந்த விண்டோ ஹஸ் பீன் க்ளோஸ்ட். பட் என்ன அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா திரும்பி வந்து ரூபாய் வந்து ஏதாவது வாலட்டைலா வீக்கன் ஆகுச்சுன்னா அன்றைக்கான தினத்தில் டாலர் சப்ளை RBI இருந்து வரும் என்று. அதே மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் ஸ்வாப் விண்டோல வந்து FCNRB டெபாசிட்ஸ் வந்து பேங்க்ல மொபைலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு கன்செஷனல் ஸ்வாப் ஃபெசிலிட்டியில RBI கொடுத்திருந்தாங்க கடந்த 3 மாதம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல. இப்ப கிட்டத்தட்ட $34 பில்லியன் வந்து ரிசர்வ் வங்கி வந்து டைரக்டா மொபைலைஸ் பண்ணிருக்காங்க பேங்க்ஸ் மூலமாக. சோ இது வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கு டைரக்டா RBI ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கு போயிருக்கு. ஸோ இந்த $34 பில்லியன் வந்திருப்பதனால் இது போதுமானது என்ற கருத்தினால் அந்த கன்செஷனல் ஸ்வாப் ஃபெசிலிட்டி விண்டோ க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பேங்க் கூட டயர் 1 கேபிட்டலுக்கு அகைன்ஸ்டா ரைஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஆயில் விண்டோ அண்ட் எஃப்எக்ஸ் கன்செஷனல் ஸ்வாப் ஃபெசிலிட்டி விண்டோ க்ளோஸ் செய்யப்பட்டு இப்போ இது ஆயில் கம்பெனிஸ் டைரக்டா மார்க்கெட்ல வாங்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுந்தர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுந்தர், கரன்சி ட்ரேடிங் குறித்து உங்கள் ஐயங்களை கேளுங்க. மேடம் ஷேர் சம்பந்தமா கேட்கணும் மேடம். ஷேர் சம்பந்தமா கேட்கணும். பேசலாம் சுந்தர். இப்ப நிப்டி வந்து 6250 இருக்குங்க மேடம். நான் 5500 புட் ஆப்ஷன் எடுக்கலாமா? மேபி அது நெக்ஸ்ட் இந்த
ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சு வரப்ப எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமா? ஜனவரி மாசம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாமா? ஒன்னு. நம்பர் 2 வந்து IFCI வந்து 20,000 குவான்டிட்டி பை பண்ணிருக்கேன் 24 rupeesல. அது எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும் சார்? ஓகே, அதாவது இண்டிவிஜுவல் ஷேர் பத்தி இப்போ கமெண்ட் பண்ண விரும்பல. பட் நிஃப்டி பத்தி நீங்க கேட்டீங்க 5500 இந்த லெவல்ல புட் வாங்கலாமான்னு. ஐ திங்க் அது வந்து வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவல்ல போய் தள்ளி இந்த மாசத்துக்கு வாங்க புட் ஐ டோன்ட் திங்க் ஒரு ப்ராபபிள் சீனரியா கிடையாது. 5500 புட்ல நீங்க வாங்குறது இட் பி வேஸ்ட். ஸோ அதனால நீங்க வந்து ரூபா பிரீமியம் குறைச்சலாக இருந்து வாங்கினா அந்த என்ன கொடுக்கப்பட பிரீமியமும் வேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக வாங்குவதற்கு அதில்லை. கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி வந்து இப்போ வந்து 6000 கீழே போகல. ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 5900 புட் வேணா விற்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கீழே வந்தால் ஒரு 6000 லெவல்ஸ் வந்தனால் நிஃப்டி நீங்க வந்து வாங்கலாம். 6000 to 6300 ட்ரேடிங் ரேஞ்ச் ஆக இருப்பதால் கிட்டத்தட்ட 6000 ரேஞ்சில் வந்தால் நிஃப்டியே வாங்கலாம் என்று அதே கால் ஆப்ஷன் வாங்கலாம் என்பது எங்களுடைய கருத்து. இந்த ஏஷியன் எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் வந்து எப்படி இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஏஷியன் கரன்சிஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்தோனேஷியன் ரூபியா, தாய் பாத், பிலிப்பைன் பீசோ இந்த மாதிரி கரன்சிஸ்லாம் கூட டாலருக்கு அகைன்ஸ்டா டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் பார்த்தா பிரேசிலியன் கரன்சி, டர்க்கிஷ் கரன்சி, சவுத் ஆப்பிரிக்கன் கரன்சி, ஈவன் ரஷ்யன் கரன்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கச்சே ரூபி வந்து அவுட் பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது காரணம் வந்து மெயினா வந்து RBI இதனால் இந்த ஆயில் ஸ்வாப் விண்டோ ஒரு காரணமாக இருந்தது. ரெண்டாவது வந்து கன்சிடபிளா இப்போ வந்து இந்த ஃப்ளோ பேட்டர்ன் வர்சஸ் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டிவிசிட்ல பார்க்கச்சு அது கொஞ்சம் சாதகமாக நமக்கு இருப்பதனால் ரூபி மதிப்பு உயர்ந்திருக்கிறது. பிளஸ் இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட்லி நடந்திருக்கிற FPO இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது. பட் ஆனா இது கண்டினியூ ஆச்சுன்னா வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு கொஞ்சம் பாதகமாக அமையலாம். ஸோ அதனால வந்து RBI will keep a watch on in rupiyoda performance relative to other currencies performance. சார் இந்த USD-INR வந்து எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் வந்து என்னவா இருந்தது, என்னவா இருக்கும் சார், அதை பத்தி சொல்லுங்க. ஜெனரலாவே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாள் இந்த 62 to 63 பேண்ட் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பிரேக் ஆயிருக்கு. நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து அப்கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 62.07, ஸ்பாட் வந்து 61.75 இருக்கு. என்னோட ஃபீலிங் என்னன்னா மேபி 63 தாண்டாது இப்போதுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு 62, 70 to 63 அன்லஸ் வந்து US டேட்டா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா வந்தாலும் ஒழிய. ஸோ இப்போ வந்து 61 to 63 வந்து ஓவரால் பேண்டாக இருக்கும் என்றது என்னோட ஃபீலிங். ஸோ 63 வராது வரைக்கும் ஐ திங்க் ஷார்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணலாம். அதுல அதே மாதிரி நீங்க மற்ற கரன்சிஸாகவும் பார்த்தாலும் வந்து ஜெனரலா வந்து GBP ஸ்டில் வந்து கீழே ஊழ்ந்திருந்தாலும் 2 நாளா ஊழ்ந்திருந்தாலும் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருப்பதா என்னோட ஃபீலிங். யூரோ ஐஎன்ஆர் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட்டிவ் ஃபேஸ்ல இருக்க மாதிரி தெரியாது. ஜாப்பனீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து அது வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கு. அதனால நம்ம எப்போதுமே சொல்லியிருந்தோம் ஜாப்பனீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஷார்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணலாம் என்று சொல்லியிருந்தோம். சார் இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கரன்சி பேர் சொன்னா நீங்க என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? டாலர் ரூபியை பார்த்தோம்னா வந்து இப்போ ஆக்சுவலி 61.95 பிரேக் ஆனதுனால இப்போ வந்து 61 வரைக்கும் கூட போகலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 62, 60 and 63 will be ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்பாட் லெவல்ஸ்ல ஃபியூச்சர்ஸ் அது தகுந்த மாதிரி அந்தந்த மாசத்துக்கான பிரீமியம் நீங்க அங்க ஆட் பண்ணிக்கலாம். யூரோ ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் 83, 85 will be a strong support அங்க. அதே மாதிரி இப்போ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் 86.25. GBP INR பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 103.85 will be a important support. Sorry, 101 will be an important support and 103.10 will be an important resistance. Japanese yen பொறுத்த வரைக்கும் support will be around 59 and important resistance will be around 62.50. சார் பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அட்வைஸ் சொல்லுங்க சார். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எல்லா கரன்சியுமே வந்து கன்சிடபிளா வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஓப்பன்லயே வந்து பார்த்தோம்னா டாலர் ரூபி வந்து 62.07 லெவல் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று 62.44 லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு 62.07 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ரேஞ்ச் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 61.85 or 61.90 வரைக்கும் கூட போகலாம். மேல்கொண்டு செல்லுமானால் ஐ திங்க் வில் பி ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் டு 62.43 லெவல்ஸ். அந்த லெவல்ல என்ன நேத்தியான க்ளோஸ் தான். ஸோ அந்த இடத்துல கூட ரெசிஸ்டன்ஸ் வந்துடலாம். GBP INR பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 101.63. இப்போ எங்க ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கல. ஆனால் 101.50 to 102.10 இருக்கலான்ற ஒப்பீனியன் இருக்கு. யூரோ INR பொறுத்த வரைக்கும் கூட இன்னைக்கு வந்து 84.33, 84.39 ஒரு சப்போர்ட் இருந்தது. அதை காட்டிலும் கீழே ஓப்பன் ஆனதுனால 84.05 வரைக்கும் கூட வரலாம். 84.05 பார்த்தீங்கன்னா மேல் கொண்டு போனாலும் 84.65 வரைக்கும் போகலாம். ஜாப்பனீஸ் INR பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பன் ஆயிருக்கிறதே வந்து இன்னைக்கு 60.64. ஸோ அது மேலே போச்சுன்னா 60.80 ரெசிஸ்டன்ஸ் வரலாம். கீழே போச்சுன்னா 60.20 to 60.30 இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. this will be the range. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆல்ரெடி ரொம்ப கீழே விழுந்ததுனால
ஐ திங்க் வந்து இப்போ போய் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதும் கஷ்டம். பட் இந்த மாதிரி இந்த டிப்ஸ்ல அப்ப சொன்ன லெவல்ஸ் வந்ததுனால் நீங்க வந்து உங்களுக்கு எந்த லெவல் கம்ஃபர்டபுளா இருக்குமோ ஸ்டாப் லாஸ் வைத்துக்கொண்டு லாங் பொசிஷன் போகலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் அட்வைஸ் சொன்னீங்க, பொதுவாக சொல்லக்கூடிய பொசிஷனல் அட்வைஸ் பத்தி சொல்லுங்க சார். பொசிஷனல் அட்வைஸ் பார்த்தோம்னா வந்து யூரோ வந்து ஸ்டில் லாங்ல தான் இருக்கும் வித் ஸ்டாப் லாஸ் அட் 83.80 அண்ட் ஜிபிபி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் we will be long with stop loss at 101 and என்ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் we will continue to remain short with a stop loss at maybe at 61.40 ஒரு ஸ்டாப் லாஸ், 62.50 ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் அதை வைத்துக்கொண்டு. அண்ட் டாலர் ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து will be on the short side for some time with either two stop losses, either 62.65 spot or 63.05 இன்னொரு ஸ்டாப் லாஸ் இதை வைத்துக்கொண்டு இருப்போம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் சார். ஒரு சொல்லுங்க வெங்கடேசன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க சார். இப்போ வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து அந்த ஓடிசி ரேட்டுங்கிறத எப்படி பாக்குறது? என்ன கேள்வி? ஹலோ வெங்கடேசன், உங்க கேள்வி என்னன்னு திரும்ப கிளியரா கேளுங்க. ஹலோ சார், அவர் தொடர்புல இல்ல. சார், இன்னைக்கு கரன்சி ட்ரேடிங் பத்தி பலவிதமான கருத்துக்கள் வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. குறிப்பா வந்து ட்ரேடிங் ஹெட்ஜிங் அட்வைஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். அட்வைசர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமளலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு எஸ்.ஆர். ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.